ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் தான், அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகனை தன்னோட நண்பன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். எதுக்காக அனுப்பிவிட்டான்னா, தன்னோட நண்பன் வீட்டில் போய் அவன் கம்பெனி அவனுக்கு ஒன்று இருந்துச்சு, அந்த கம்பெனியில் ஒரு 6 மாத காலம் வேலை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட மகனை, செல்வந்தனோட மகனை தன் நண்பன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். அவன் நண்பன் என்ன பண்ணான், அவன் செல்வந்தனோட மகனாச்சே அப்படின்ட்டு அவனை செல்வாக்கா 6 மாத காலம் அவன் வச்சுருந்து 6 மாத காலம் முடிஞ்ச பிறகு ஒரு தங்க காசை கொடுத்து செல்வந்தனோட மகனை அனுப்பிவிட்டான். அந்த தங்க காசை வாங்கிட்டு வந்து தன்னோட அப்பாட்ட கொடுத்தான் அந்த மகன். இப்போ அந்த தங்க காசை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, அந்த தங்க காசை கையில் வாங்கி தூக்கி விட்டு எறிஞ்சாரு. இதை பார்த்தோன்னா அவனுக்கு மகனுக்கு ஒன்றுமே புரியல. சரி, நான் படுக்க வீட்டுக்குள்ளே போயிட்டான், ஒன்றுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டான். மறுபடியும் என்ன பண்ணான் அந்த செல்வந்தன், தனக்கு இன்னொரு நண்பன் தான், அந்த நண்பன்கிட்ட ஒரு 4 மாத காலம் அனுப்பி விட்றான். அந்த நண்பன் என்ன பண்ணான், அவனையும் ஒரு 4 மாத காலம் அவன் கம்பெனியில் வேலைக்கு வச்சுருந்தான். 4 மாத காலம் அவனை சொகுசாக வச்சுட்டு 4 மாதம் முடிஞ்ச பிறகு அவனோட நண்பன் என்ன பண்ணுறான், 2 தங்க காசை அவன் நண்பனோட மகன் கையில் கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னான். இப்போ அவன் மகன் என்ன பண்ணுறான், அந்த 2 தங்க காசை எடுத்து வந்து தன்னோட அப்பாட்ட கொடுக்குறான். கொடுத்தோன்னே அந்த 2 தங்க காசையும் வாங்கி பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணார், அந்த காசை பார்த்துட்டு மறுபடியும் தூக்கி எறிஞ்சான். அவனுக்கு ஒன்றுமே புரியல மகனுக்கு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் பாட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டான். மறுபடியும் அந்த செல்வந்தன் என்ன பண்ணால், தனக்கு முன்பின் தெரியாத ஒருத்தன்ட்ட தன்னோட மகனை ஒரு 3 மாத காலம் வேலைக்கு அனுப்பிவிட்டான். முன்பின் தெரியாதவங்கிட்ட 3 மாதம் வேலை பார்த்தான் இந்த செல்வந்தனோட மகன். 3 மாதம் முடிவில் அந்த வேலைக்கு கூலியாக ஒரு அரை தங்க காசு கொடுத்து அந்த பையனை அனுப்பிவிட்டான். அந்த பையன் செல்வந்தனோட மகன் என்ன பண்ணால், அந்த அரை தங்க காசை வாங்கிட்டு வந்து தன்னோட அப்பாட்ட செல்வந்தன்ட்ட கொடுக்குறான். அந்த அரை தங்க காசை பார்த்தோன்னே அவங்க அப்பா என்ன பண்ணா, அப்பயும் அந்த அரை காசை பார்த்துட்டு தூக்கி எறிஞ்சான். தூக்கி எறிஞ்சோன்னு உனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, நான் இந்த காசை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்தேன் தெரியுமா, 3 மாதம் நான் ராவா பக்கம் தூங்காமல் நான் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைச்ச காசு, நீங்கள் பாட்டு தூக்கி போடுறீங்க. உழைப்போட அருமை உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க, நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும், நீங்கள் பாட்டு தூக்கி போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பாவை திட்டினா மகன். இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணான், எந்திரிச்சு வந்து தன்னோட மகன்கிட்ட அந்த காசையும் எடுத்துக்கிட்டு வந்தான். நான் 2 தடவை காசை நீ கொண்டாந்து கொடுக்கும்போது நான் தூக்கி போட்டேனே, அப்போ உனக்கு கோவமே வரல, இப்போ உனக்கு கோவம் வந்திருக்குன்னா நீ இந்த தடவை நீ அவ்வளோ வேலை பார்த்துருக்க, இப்போ தான் உனக்கு உழைப்போட அருமை தெரியுது. தன்னோட மகனை கட்டி பிடிச்சி தழுவுனா அவங்க அப்பா.